நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க. நான் நாளைக்கு அழகர் குலத்துக்கு போறேன். அத்தை என்ன அப்பா கிட்ட பணம் கேட்க சொன்னாங்க. என்னது? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறதா? அப்பா கிட்ட எல்லாம் பணம் எல்லாம் கேட்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? சரோ, பாவம் சரோ மாமா. அவர்கிட்ட இவ்வளவு பெரிய தொகையை போய் கேட்கறது அவரை கேலி பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரோ, இதை பார், நான் சொந்தமாக காய்கறி கடை வச்சிருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். தினம் ஆயிரக்கணக்கில் வரவு செலவு நடக்குது. ஆனால் சமயத்தில் என்னாலேயே இவ்வளோ பெரிய தொகையை புரட்டுறதுக்கு கஷ்டமாயிடுது. பாவம் மாமா இடத்த முடிச்சு கொடுத்து அதில் வர்ற பணத்தில் மிச்சப்படுத்தி உங்களெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இவ்வளோ பெரிய தொகை எப்படி வரும்? அது மட்டும் இல்லை, பாவம் அவருக்கு யாரும் கடன் கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயம்லாம் அத்தைக்கு தெரியாதது இல்லையே. இருந்தாலும் அப்பா கிட்ட பணம் கேட்க சொல்றாங்களே. அம்மா ஒன்று அறியாமையில பேசியிருக்கணும், இல்லை வீம்புக்கு பேசியிருக்கணும். எதுவாக இருந்தாலும் மாமா கிட்ட போய் பணத்தை கேட்கறதெல்லாம் தப்பு. இதை பார், ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை நம்ம போய் கேட்டு மாமாவால் புரட்ட முடியலன்னு வச்சுக்கேன், ஐயோ நம்மளால முடியலையேங்கிற வருத்தம் தான் அவருக்கு வரும். எதுக்கு இது தேவையில்லாம? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அப்பா கிட்ட பணம் கேட்டுதான் ஆகணும். ஏன்? ஏன்னா இது அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு பரீட்சை மாதிரி. பரீட்சையா? ஆமாங்க, அப்பாவுக்கு இந்த குடும்பத்து மேலையும் உங்க மேலையும் பிரியம் இருக்கா இல்லையான்னு இதுல தெரிஞ்சிருமா அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அம்மா ஏதோ சொல்றாங்க. நீ என்ன பண்ற, நேரம் அம்மா கிட்ட போய் அப்பா கிட்ட இவ்வளவு பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடு. அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது. நான் அப்பா கிட்ட பணம் கேட்க தான் போறேன். என்ன நீ அம்மாக்கு மேல பேசிட்டு இருக்க? இது பாருங்க, நான் யார்கிட்ட பணத்தை கேக்குறேன்? அப்பா கிட்ட தானே. யாருக்காக கேக்குறேன்? உங்களுக்காக தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? மாமா கிட்ட பணத்தை கேட்கறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அவர்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டும் போய் கேட்கறது தான் தப்பு. அப்படி இல்லைங்க, நாளைக்கு அப்பாவுக்கே பணம் தேவைப்பட்டா இதே உரிமையில தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். அது மட்டும் இல்ல, அத்தைக்காகவும் நிர்மலாக்காகவும் நான் அப்பா கிட்ட பணம் கேட்கத்தான் போறேன். நான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க பேச்ச கேட்க போறதில்ல. முடிஞ்சா நீங்களும் வந்தீங்கன்னா நாம சேர்ந்தே போய் அப்பா கிட்ட பணத்தை கேட்கலாம். எது? நீ போறதே தப்புங்கற, இதுல என்னையும் கூப்பிடுறியா நீ? நீங்க வரலனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பா கிட்ட பணம் கேட்கத்தான் போறேன். நீங்க வரலனாலும் நான் தனியா தான் போறேன். நாளைக்கு நான் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரோ, நீங்க ஒன்னும் பேசாதீங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். அக்கா சாப்பிடுவா. வேணா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னக்கா நீ உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், வா வந்து சாப்பிடு. இந்த மனுஷன் இன்னும் காணும் விஜய். சொல்றது கேளுக்கா, மாமா வந்துருவாரு. நீ எதுக்காக இப்படி வயித்த காய போட்டுட்டு இருக்க? வா வந்து சாப்பிடு. எங்கயாவது இந்த கூத்த பாத்துருக்கோமா? தினம் தினமா ஒரு மனுஷன் லேட்டா வருது, இங்க ஒருத்தி காத்துட்டு இருப்பேன்னு தெரிய வேண்டாம்? அக்கா நீ எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற? மாமா என்ன ஒன்னையே நினைச்சிட்டு இருக்க முடியும்? அங்க 1008 வேலை இருக்கும். ஆமா, 1000 வேலை இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்காக பொண்டாட்டி புள்ள சாப்பாடு உடம்பு எந்த நினைப்பு இல்லாம அலைஞ்சி என்னத்தை சாதிக்க போறோம்? ஓடி ஆடி சம்பாதிக்கிறது எதுக்கு? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் இந்த வயிற்று பசிக்கு தானே எல்லா பாடும். அத காய போட்டுட்டு என்ன பொழப்பு? ஏங்கா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? மாமா வந்துருவாரு. நான் தெரியாம தான் கேக்குறேன். இவ்வளவு பாடுபட்டு உடம்புக்கு மறுபடியும் முடியாம போயிட்டா என்ன பிரயோஜனம்? அப்படி என்ன வேலை? நாசமா போன வேலை. சரி சரி,
நீ இப்ப சாப்பிட வரியா இல்லையா? மாமா வராம சாப்பிட எனக்கு மனசே இல்ல. அப்படி என்னதான் பண்றாரோ 11 மணி வரைக்கும். இந்த பரமா தானோ சும்மா இதுக்கு வேலை வேலைன்னு புலம்பிட்டு இருக்க. நானும் அங்கே தான் வேலை செய்கிறேன். 8 மணிக்கே கார்மெண்ட்ஸ் மூடிடுறாங்க. உன் வீட்டுக்காரன் எங்கே ஜாலியாக சுற்றிட்டு வரானோ, நீ எதுக்கு தேவையில்லாமல் புலம்பிட்டு இருக்க? பார்த்துக்குமா, நல்லா பார்த்துக்க. என்னமோ ஓடி ஓடி உடச்சி தள்ளாரு, சாப்பிட கூட மறந்து வேலை செய்கிறான்னு சொன்னியே. பாரு எப்படி வரான்னு. நல்லா தெம்பா தானே நடந்து வராரு. என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை போஸ். மிஸ்ஸஸ் தனலட்சுமி போஸ் இருக்காங்களே, அவங்க உங்க கடின உழைப்பை நினைச்சு டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி உழைக்கூடாது. நீங்க உழைக்கிற உழைப்புல உங்க மிஸ்ஸஸுக்கு பிபி இருந்தா பாருங்களேன். ஏண்டி நீ வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டே? இப்ப என்ன எதுக்கு முறைக்கிறீங்க? ராத்திரி 11 மணி வரைக்கும் வரலைன்னா நான் கவலைப்பட மாட்டேனா? ஏண்டி உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? ஏண்டி முட்டாள்தனமா நடந்துக்கிற? டெய்லி ஒரு பிரச்சனை தூர. எதுக்கு திட்டுறீங்க? திட்டாம கொஞ்சம் சொல்றியா? ஒரு தொந்தரவு தாங்க வந்தா டெய்லி லேட்டா வரேன். மாமா எதுக்காக இப்ப அக்காவை திட்டுறீங்க? திட்டாம வேற என்ன பண்ண சொல்றேன்? அக்கா வந்து சாப்பிடுவா. நான் வர போடி. எதுக்கு அவனுக்கு இவ்ளோ கோவம்? வந்து சாப்பிடு. நான் தான் வரலங்கறல. படுற பாடெல்லாம் வயித்துக்குன்னு நீ தானே சொன்ன. ஆமா சொன்னேன், சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு. போய் உன் வேலையை பாரு. விஜய் எதுக்கு அவளை போய் தொங்கிக்கிட்டு இருக்க? எனக்கு பசிக்குது, சோறு போடு. மூஞ்சி முகரே. ஏன் தானோ விஜய் மேல கோவப்பட்டு சாப்பிடலையா, இல்ல விஜய் செய்யற சமையல் நல்லா இல்லைன்னு சாப்பிடலையா? வேற ஒண்ணும் இல்ல. சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், மிளகு ரசம் வச்சிருக்கேன். சாதத்தை பிழிஞ்சு எடுத்து கொஞ்சம் ரசம் ஊற்றி பசங்க தரேன், சாப்பிடுறியா? ஏங்க நாங்க எங்க பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன வேலைங்க? அர்த்தராத்திரில கூட எங்களை நிம்மதியா விட மாட்டீங்களா? அதே தான் நானும் கேட்கறேன். பாவம் பகல்லாம் கஷ்டப்பட்டு ராய்சலம் தூக்கிட்டு இருக்கால, அவ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண எங்களுக்கு கோவம் வரல. எதுக்கு மறுக்கிறேன்? சரி சரி சரி. ஓ ஓ ஓ சரி சரி சரி. என்ன தானோ தூங்கலையா? மகாராணிக்கு என் மேல கோபம் தெரியலையாக்கு. யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். அப்படியா? சரி, இந்த சாப்பாடு பாடு சாப்பிட்ற என்ன ஏதாவது இருக்கா? பசிச்சா நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீங்க போங்க. சரி, நான் போய் வாசல்ல படுத்துக்கிறேன். எப்ப பசிக்குதோ அவ போய் சாப்பிடு. ஐயா ஆளுகளை பாரு. ஒன்றும் குறைச்சல் இல்லை. அக்கா வாக்கா உள்ள வந்து படு. நான் வரலடி. வான்னு சொல்றேன்ல. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. ஏன் வரல? எனக்கு கட்டில படுத்து பழக்கம் கிடையாது, தரையில தான் படுப்பேன். சரி நீ கட்டில படுக்க வேண்டாம், அங்க வந்து தரையிலே படு. உள்ள வெக்கையா இருக்கும், நான் இங்க காத்தோட்டமா படுத்துக்கிறேன். நீ அங்க கட்டில காலை நீட்டிக்கிட்டு நல்ல சௌரியமா படுத்துக்க. சரி நான் குழந்தைய தூக்கிட்டு போய் படுத்துக்கிறேன். வேணாம், நடுராத்திரி திடீர்னு எந்திரிச்சு அழுவா, வம்பாயிடும். ஆமா அப்ப நீ என்னோட வந்து படுக்க மாட்டேன். வேணாம் விஜய், இங்கேயே சௌரியமா இருக்கு. குழந்தைய என் கூட அனுப்ப மாட்டேல்ல? அவ என்னை விட வரமாட்டான்னு சொல்றல. சரி நீ கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஓஹோ அதான் விஷயமா? அதான் என்ன திரும்ப திரும்ப கேக்குறியா நீ? பரவாயில்லம்மா பரவாயில்ல. அவங்க உங்ககிட்ட சொன்னாதான் நீங்க என்ன கூப்பிடுவீங்களோ? என்ன உளர்ற? நான் எப்ப பேசுறத நீ கரெக்ட்னு சொல்ல போற? இங்க எல்லாருக்கும் நானே இளக்காரம் தானே. ஐயோ எப்ப பாரு உனக்கு சண்டை போடுறதே பெரிய வேலையா போச்சு. நான் போய் படுக்கிறேன். போ. கூட பிறந்தது இதுக்கா உள்ள கூப்பிடணும் தெரியல. ஆம்பளை அவர் சொல்லி வேற வழி இல்லாம வாய் அளவுல கூப்பிடுறா. எல்லாம் நேர காலம்தான். என்ன சரோ, கிளம்பிட்டியா? ஆமாங்க, நான் சொன்னதை பத்தி அம்மா கிட்ட பேசுனியா? அது அவசியம்னு நினைக்கலங்க. ஏன் சரோ? நான் அப்பா கிட்ட பணம் கேட்க தான் போறேன். அப்புறம் எதுக்கு நீங்க பேசினதையெல்லாம் அத்தை கிட்ட சொல்லி தேவையில்லாம விவாதம் பண்ணணும்? சரோ, நீ அங்க போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல? அம்மா, அவர்கிட்ட பணம் இருக்காது. சரோ அங்க போய் நிக்கிறது வேஸ்ட். இருக்காது நீ கண்டியா? அம்மா, அங்க போய் பார்த்தா தான் தெரியணுமா? அவர் நிலைமை நமக்கு தெரியாதா? பாவம் மாமா கிட்ட ஏதுமா பணம்?
அந்த மனுஷங்கிட்ட பணம் இருக்குமா இருக்காதா நீ ஏன்டா கவலைப்படுற? சம்மதிக்காரங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, நாம அதுக்கு உதவி பண்ணணும்னு அவர் நினைச்சாருன்னா எங்கேயாவது புரட்டியாவது கொடுப்பாரு. உனக்கு என்னடா அதை பத்தி? சரோ, நீ கிளம்பு. கிளம்புற அத்தை. அம்மா சரோ அங்க போய் கேட்டு அவர் கொடுக்க முடியாட்டி தர்ம சங்கடம் ஆயிடுமா? இருந்துட்டு போட்டுமே. இத பாருடா, தர்ம சங்கடம் வரக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா ஓ மாமனாரு தலையை அடகு வச்சாவது தரட்டுமே. இத பாருடா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு நியாயம்தான். என் மக வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கணும், அவ்வளவுதான். அதனால எல்லா விதத்திலையும் நம்ம முயற்சி பண்ணிதாண்டா ஆகணும். பணம் கேட்டா சம்மந்தி சங்கடப்படுவாரேன்னு நினைச்சோம்னா சங்கடப்பட்டுட்டு போட்டுமே. அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாம இருக்க முடியுமா? சரோ, நீ கிளம்புமா. கிளம்புறேன். சரோ, நீ அங்க போறதும் பணம் கேட்கறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. டேய், என்னடா உன்னோட பெரிய வம்பா போச்சு? அவ போறதே பெருசு, நீ அதையும் தடுத்து நிறுத்திடுவ போல இருக்கு. இத பாரு சரோ, உங்க அப்பா கிட்ட நிலைமைய தெளிவா எடுத்து சொல்லி பணத்தை கேளு. என்ன? ம். உன்னதாம மலை போல நம்பி இருக்கோம். நல்ல செய்தியோட வா. முயற்சி பண்ற அத்தை. என்னது முயற்சி பண்றியா? உன்னை மட்டும் மனசுல வச்சுக்கோ. இந்த உதவி மட்டும் உங்க அப்பா செய்யலன்னா அவர் சொல்லுவாரு, மாப்பிள்ளை மேல பாசம் வச்சிருக்கேன், பந்தம் வச்சிருக்கேன்னு. அதெல்லாம் பொய்ன்னு ஆயிடும். வரேங்க. இரு சரோ, நான் வந்து பஸ் ஏத்தி விடுறேன். ஹலோ விஜி, நான் தாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விஜி. அங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்குங்களா? சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரே சப்பாத்தி தான். சரி, போர் அடிச்சு போய் சாப்பாடு வேணும் ஆசைப்பட்டேன்னு வச்சுக்க, என்னை கூட்டு வந்தார்ல அவர் வீட்டுல வந்து சமைச்சு கொடுத்து விட்டுருவாங்க. ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. மருந்து மாத்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவும் நல்லா இருக்காரு. போசனுக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா? போஸ் மாமா நல்லா இருக்காருங்க. இதெல்லாம் எப்படி இருக்காங்க? தனு அண்ணி, பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன விஜய், எல்லாத்துக்கும் ரத்தனம் சுருக்கமா பதில் சொல்லிட்டு இருக்க? சரி, அதை விட கார்மஸ் நிலவரம்லாம் எப்படி இருக்கு? நல்லா நடந்துட்டு இருக்குன்னு போஸ் மாமா சொன்னாருங்க. வெரி குட் விஜய். அப்புறம் ஏ விஜய், போனை கூட நான் கோபிட்ட எதுக்கு பேசுறேன். அப்ப ரிசீவரை புடுங்க? குடுறீனா? என்னக்கா நீ? கோபி, நான் தனனி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. இருக்கோம் கோபி. கோபி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்க? ஊர்ல இருந்து அவரை இங்க கூட்டிட்டு வரும்போது நீங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? வேலையே செய்ய வேண்டாம், சேர்ல உட்காந்து மேற்பார்வை பார்த்தா போதும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா, இப்ப என்னாச்சு? இப்ப என்னடான்னா அவர் டயத்துக்கு சாப்பிட முடியறது இல்ல, சீக்கிரம் வந்து தூங்குறது இல்ல, ஒவ்வொன்றுக்கும் அவர் தான் அலைய வேண்டியதா இருக்கு. எல்லாரும் எல்லா வேலையும் அவரையே பார்க்க சொல்றாங்க. இத பாருங்க கோபி, இப்படியே போனா அவருக்கு மறுபடியும் மேலுக்கு ஏதாவது வந்து பழையபடி படுத்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்க வார்த்தையை நம்பி தானே நான் அவர் இங்க வர சொன்னேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணி, அங்க ஏதோ குழப்பம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லாத்தையும் நான் ஈஸியா சரி பண்ணிடுவேன். இங்க பாருங்க, நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க, எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஒரு நிமிஷம் விஜய்கிட்ட போனை கொடுங்களேன். சரி, இந்தா. ஹலோ, சொல்லுங்க. என்ன விஜய், ஏன் தனனி இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசுறாங்க? என்னாச்சு? என்ன நம்ம வீட்டாளுங்க அவங்க வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? இது பாருங்க, அதெல்லாம் எதுவும் இல்ல. தனாக்கா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, பொதுவா சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணி பேசுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் டென்ஷன் ஆவாங்க. இங்க பார், அப்படிலாம் சொல்லாத. நம்ம எல்லாரையும் விட போசனை உடம்பு மேல அதிக அக்கறை வச்சிருக்கிறது தனானி தான். அவருக்கு ஒண்ணுனா இவங்க எப்படி தாங்கிக்குவாங்க? அவங்க வருத்தப்படுறது கரெக்டா தான் இருக்கும். போசனை ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணணும்? இங்க பார், நீ போசன்கிட்ட என்ன சொல்ற? ஸ்ட்ரெயின் பண்ண வேணான்னு சொல்ற. அது மட்டும் இல்ல விஜய், போசனை உடம்புக்கு மேற்கண்ட ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்க, அது எல்லாத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு. உடம்பு செலவர் நம்ம தானே கூட்டு வந்தோம். ஐயோ, அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க அங்க நிம்மதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாரு விஜய், மஞ்சள் காமலங்கிறது சாதாரண வியாதி இல்ல, பெரிய வியாதி. அது மறுபடியும் ரீ அட்டாக் ஆனிச்சுன்னு வச்சுக்க, உடம்புக்கு பெரிய சிக்கலாயிடும் விஜய். போஸ் மாமா நல்லா தாங்க இருக்காரு, நீங்க இத பத்தி கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. சரி, நீங்க எப்ப இங்க வரீங்க? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு விஜய், அதெல்லாம் முடிச்சோன்னு உடனே கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு என்னமோ அங்கே எதுவும் பிரச்சனையா இருக்கும்னு தான் பயமா இருக்கு. நான் இங்க பாத்துக்கிறேன் விஜய், நீ அங்க பாத்துக்க. எல்லாரும் கேட்டதா சொல்லு, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். பாய்.
மனசுல நீ என்ன நினைச்சிட்டு பேசுற? ஆ? என்னக்கா? என்னக்காவா? ஏடி, நான் சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறேனா? என் புருஷன் உடம்ப பத்தி நான் கவலைப்படுறது உனக்கு அவ்வளவு சாதாரணமா இருக்கா? அக்கா நான் சொல்ல வந்தது சொல்லுவேடி, சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஏடி, உன் கூட பிறந்தவன் நான் சொன்ன பேச்சுக்கு நீ மதிப்பு தராம தானும் அப்படிதான் பேசுவானா? இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க எப்படி என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க? அக்கா நான் சொல்ல வந்ததையே நீ புரிஞ்சுக்கல. அங்க இருக்கிற மனுஷனுக்கு எதுக்கு டென்ஷன் கொடுக்கணும்னு அப்படி சொன்னேன். ஆமாண்டி, ஆமா. உன் புருஷனுக்கு நாம வாய் வார்த்தையே எதையும் சொல்லி டென்ஷன் தரக்கூடாது. ஆனா என் புருஷன் அவ்வளவு தூரம் முடியாம கடந்து செத்து பொழைச்சு வந்திருக்காரு. அவர் எப்படி வேணா டென்ஷன் ஆகலாம், வேலை பார்க்கலாம். அப்படி எந்த விதத்துல என் புருஷன் குறைஞ்சு போயிட்டாரு? பேசுற பாரு பேச்சு. இருடி, வெச்சுக்கிற உன்னை. பவானி, அப்பா ஒரு வேலையா பக்கத்து டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். திரும்பி வரதுக்கு லேட் ஆகும். பயப்படாத, அத்தையம்மா அனுப்பிச்சி வச்சுறேன். சரிங்கப்பா. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. எங்க இந்த பக்கம் மறுபடியும் மனையை கேட்க வந்தீங்களா? ஐயா அதான் ஒரே அடியா முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, வேற வேலையா அந்த பக்கம் போறேன். சரி போங்க. ஐயா ரொம்ப வலியுறுத்தணும்னு தப்பா நினைக்காதீங்க. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்குது? என் தொழிலாக தானே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ முடிச்சு கொடுத்தா எனக்கும் நல்ல தொகையா கிடைக்குமே. புரியுது புரியுது ஒண்ணும் புரியுது. அம்மா கடைசியில உங்க பாட்டி என்ன சொல்றாரு? வேற மனம் வேணும்னா நான் பார்த்து தரேன். பரவாயில்லைங்க ஐயா, தேவைப்பட்டா சொல்லி அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. வரேங்க ஐயா. நல்லது. அம்மா, என்ன நிர்மலா? அண்ணி போயிருக்காங்கல்ல, வேலைக்கு ஆகுமா? கொஞ்சம் பணமாவது கொண்டு வருவாங்களா? யாருக்குமா தெரியும்? என்னம்மா அப்படி சொல்ற? உள்ளத தானடி சொல்றேன். ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஐயோ! ஆ? ஏண்டி, என்ன காரியம் பண்ணிருக்க? புத்தி முழுக்க இந்த பிரச்சனையிலே இருக்கா? ஆ? விட்டா வீட்டை கொளுத்துருவ போல இருக்கு. என் மனசு எதுலயே நிக்க மாட்டேங்குதுமா, ஒரே டென்ஷனா இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது நிர்மலா. வயித்து புள்ளக்காரடி நீ. இங்க நடக்கிற கூத்துல அதெல்லாம் மறந்தே போச்சுமா. ஏமா, அண்ணி பணத்தை கொண்டு வந்துருவாங்களா? போயிருக்கா, பாப்போம். என்னம்மா பாப்போன்னு சொல்ற? அண்ணி ஒரேடியே முடியாதுன்னு தலையாட்டிருச்சு. அண்ணி தாம்மா எனக்கு ஒரே நம்பிக்கை. அதெல்லாம் சரிதான் நிர்மலா. ஆனா அழகர் குளத்துல அந்த சிதம்பரத்துக்கு என்ன கப்பலா ஓடுது? அவர் செய்யறதே தரகர் தொழில் தானே. இத்தனை வருஷமா பல பேர்கிட்ட பல்ல காட்டி 5-10 சேர்த்திருப்பாரு. அதுல 4 பொட்டங்களுக்கு கல்யாணத்தை வேற முடிச்சிருக்காரு. நான் ஏதோ பேச்சுக்காக சரோ கிட்ட கேட்டேன். அவ ஏதோ வீராப்புல ஆப்பாட்டு கிளம்பிட்டா. நமக்கு தேவைப்படுற பணத்தை அந்த மனுஷன் புரட்டுறது ரொம்ப கஷ்டம்தாம்மா. என்னம்மா வயிற்றுல புளிய கரைக்கிற? அவங்க பணத்தோட வந்தாதான் ஆச்சு. இல்லாட்டி என் புருஷன் ரொம்ப கோவமா இருக்காருமா, என்ன வேணாலும் பண்ணுவாரு. நான் சொல்றதுதாம்மா அங்க இருக்கிற யதார்த்தமான நிலைமை. ஆனா ஒருவேளை அந்த ஆளு யார் கையில காலில் விழுந்தாது பணத்தை வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, அது ஓ அதிர்ஷ்டம். இல்லாட்டி அந்த ஆளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கானே மாணிக்கம், அவனுக்கு அவரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். இப்ப நீதாம்மா வளர்ற. அண்ணன் தான் சிதம்பரம் மாமா கிட்ட பணம் இருக்காது கேட்க வேணா சொல்லிச்சுல்ல. அவன் சொன்னது என்னமோ உண்மைதாண்டி. ஆனா இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரு. பவானியை கேட்டப்போ அவர் கையை விரிச்சிட்டாரு. இப்படி ஒரு இக்கட்லயே அவர் உதவலேன்னு வச்சுக்கோ, 1000 தான் வெளியில பேசினாலும் மாணிக்கத்தோட அடி மனசுல அந்த ஆள் மேல ஒரு சின்ன வெறுப்பு வரத்தாண்டி செய்யும். என் மகன் மாணிக்கத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. ஏமா, இங்க நான் என் வாழ்க்கைய பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நீ என்னடா எங்க வீட்டுக்குள்ளே அரசியல் நடத்துறியா? ஏய், எதுக்கு இப்ப கோவப்படுற? அதான் சரவ அனுப்பியிருக்கோம்ல, பாப்போம். கல்ல வீசி இருக்கோம், என்ன வருதோ அதை பார்க்கலாம். எதையாவது ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டு.
நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கல் கேளுங்க.